எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் வகுப்பில் இயல் 4ல் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் 70க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயலாக இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூதுரையுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஔவையார். மூதுரையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். அடுத்து ஔவையார் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஔவையார் எழுதிய நூல்கள் என்னென்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை என்னும் சொல்லின் பொருள் என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்ற சொல்லுடைய பொருள் என்னென்னு பார்த்தோம்னா மூத்தோர் கூறக்கூடிய அறிவுரை. மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 31 பாடல் உள்ளது. மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் வந்து உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 31 பாடல்கள் வந்து உள்ளது. அடுத்து மன்னனும் மாசற கற்றோனும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா மூதுரை. அடுத்து ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என தொடங்கும் பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என தொடங்கும் பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து மக்கள் கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்ற சிறப்பிக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர். ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார்? காமராசர். அடுத்து குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர். குழந்தைகள் வந்து பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது அப்படின்னு எண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர். அடுத்து பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா காமராசர். பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர். அடுத்து கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா காமராசர். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை வந்து திறக்க செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா காமராசர். அடுத்து கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா காமராசர். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா காமராசர். அடுத்து காமராசரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராசருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னா பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். அடுத்து மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் வந்து இலவச கட்டாய கல்வியை வந்து இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை வந்து இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர். அடுத்து மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். மாணவர்கள் வந்து பசியின்றி படிக்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா காமராசர். அடுத்து பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க எந்த திட்டத்தை காமராசர் அறிமுகம் செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சீருடை திட்டம். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகளை வந்து கல்வி கற்க எந்த திட்டத்தை வந்து காமராசர் அறிமுகம் செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சீருடை திட்டம். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர். பள்ளிகளுடைய வசதிகளை பெருக்கிறதுக்காக பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா காமராசர். அடுத்த கொஸ்டின் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. எந்த பல்கலைக்கழகத்துக்கு காமராசருடைய பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அடுத்து நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா 1976. நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா 1976ஆம் ஆண்டு.
காமராசர் வாழ்ந்த எந்தெந்த இல்லங்கள் அரசுடைமை ஆக்கப்பட்ட நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம். காமராசர் வாழ்ந்த எந்தெந்த இல்லங்கள் வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை இல்லம், அடுத்து வந்து விருதுநகர் இல்லம். சென்னை மெரினா கடற்கரையில் காமராசருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் காமராசர் அவர்களுக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. எங்கு உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை. ஓகேவா, சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு தான் வந்து பார்த்தோன்னா காமராசருடைய பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. எங்கு காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரியில் 2/10/2000 ஆண்டு வந்து பார்த்தோன்னா காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. 2/10/2000 ஆண்டு காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது எங்கே? கன்னியாகுமரியில். அடுத்த ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளை எந்த நாளாக வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறோம். ஜூலை 15ஆம் தேதி. ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறோம். காமராசர் பிறந்த நாள் தான் வந்து பார்த்தோம்னா ஜூலை 15ஆம் நாள். அடுத்து ஆசிய கண்டத்திலேயே மிக பெரிய நூலகம் எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சீனா. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவில் வந்து இருக்குது. அடுத்து நூலக விதிகளை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா ரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரா அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கூட ரா அரங்கநாதன் தான். ஓகேவா, இந்திய நூலகவியலின் தந்தை, நூலக விதிகளை உருவாக்கியவர், இதெல்லாம் யார்? ரா அரங்கநாதன். பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான நூல்கள் எது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரெய்லி நூல்கள். பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரெய்லி நூல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான நூல்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எத்தனை தளங்கள் வந்து உள்ளது அப்படின்னா மொத்தமாக 8 தளங்கள் வந்து இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மொத்தமாக எத்தனை தளங்கள் இருக்குது? 8 தளங்கள் வந்து இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் வந்து எந்த தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆம் தளத்தில் வந்து இருக்குது. சிறந்த நூலகர்களுக்கு ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ரா அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், வல்லின மெய்யெழுத்துக்கு இன எழுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா மெல்லின மெய்யெழுத்து. வல்லின மெய்யெழுத்துகளுக்கான இன எழுத்து அப்படின்னு வரும், டைப்பிங் மிஸ்டேக். ஓகேவா, வல்லின மெய்யெழுத்துக்கு இன எழுத்து எது அப்படின்னு பார்த்தோன்னா மெல்லின மெய்யெழுத்து. அதுமாரி இடையின எழுத்து 6மே ஒரே இனம். உயிரெழுத்துகள் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இன எழுத்து. ஓகேவா, உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் வந்து பார்த்தோன்னா இன எழுத்துகள். ஐ என்னும் எழுத்துக்கான இன எழுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா இ. ஐ என்னும் எழுத்துக்கான இன எழுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா இ. அவ்வென்னும் எழுத்துக்களுக்கான இன எழுத்து அவ்வென்னும் எழுத்துக்கான இன எழுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா ஊ வரும். ஓகேவா, அவ்வுக்கான இன எழுத்து வந்து பார்த்தோன்னா ஊ. இல்லை இன எழுத்து அப்படின்னு போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா டைப் மிஸ்டேக் ஆகிருக்கு, அதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஆற்றவும் கட்டார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றெசையும் செல்லாத நாடு இல்லை என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பழமொழி 400. ஆற்றவும் கட்டார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றெசையும் செல்லாத நாடு இல்லை என்ற வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவது இல், இது வந்து எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா பழமொழி 400ல் வந்து இடம்பெற்றுள்ளது. ஆற்றனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது பழமொழி 400ல் வந்து இடம்பெற்றுள்ளது. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் அப்படிங்கிறது ஆசிரியர் தினமாக வந்து கொண்டாடுவோம். ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் அப்படிங்கிறது ஆசிரியர் தினம். அப்துல் கலாம் பிறந்த நாள் அப்படிங்கிறது மாணவர்கள் தினம். அப்துல் கலாம் பிறந்தநாள் என்னவாக கொண்டாடுறோம் அப்படின்னா மாணவர்கள் தினம். விவேகானந்தர் பிறந்தநாள் அப்படிங்கிறது தேசிய இளைஞர் தினம். விவேகானந்தர் பிறந்தநாள் அப்படிங்கிறது தேசிய இளைஞர் தினம். ஜவஹர்லால் நேருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது குழந்தைகள் தினம். ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது குழந்தைகள் தினமாக வந்து கொண்டாடுவோம். அடுத்து சொல்லும் பொருளும். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம்னா நாடு, தேசம்னா நாடு. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, தூற்றும்படினா இகழும்படி. மூத்தோர் அப்படின்னா பெரியோர், மூத்தோர்னா பெரியோர். மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மேதைகள்னா அறிஞர்கள்.
மாட்டார் அப்படின்னா மற்றவர், மாற்றார்னா மற்றவர். நெறி அப்படின்னா வழி, நெறினா வழி. வற்றாமல் அப்படின்னா குறையாமல், வற்றாமல் இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குறையாமல். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா பிரித்து எழுதுக. இந்த இயலில் இருக்கக்கூடிய எல்லா பிரித்து எழுதுகவும் இருக்குது, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம். மாசற, மாசு கூட்டல் அற. கைப்பொருள், கை கூட்டல் பொருள். பசியின்றி, பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. அடுத்து சேர்த்து எழுதுக. குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். அடுத்து மானம் கூட்டல் இல்லா, மானமில்லா. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு, காடு கூட்டல் ஆறு இதோடைய பொருள் வந்து காட்டாறு. அடுத்து கலைச்சொற்கள். கல்வி இதோடைய பொருள் என்ன, அதாவது இதோடைய ஆங்கில சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஜுகேஷன். கல்வினா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர். அடுத்து மின் தூக்கினா லிஃப்ட். மின் அஞ்சல் இமெயில், மின் அஞ்சல் அப்படின்னா இமெயில். அடுத்து குறுந்தகடு, காம்பேக்ட் டிஸ்க், குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க். மின் நூலகம்னா லைப்ரரி, மின் நூல்னா புக்கு, மின் இதழ்னா மேகசைன். இன்னொரு டைம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. கல்வினா எஜுகேஷன், தொடக்க பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட், மின் அஞ்சல்னா இமெயிலு. அடுத்து வந்து பார்த்தோன்னா குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க்கு, மின் நூலகம்னா லைப்ரரி, மின் நூல்னா புக்கு, மின் இதழ்னா மேகசைன். ஓகேவா? ஓகே, இதோட இந்த இயல் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது போல் அடுத்தடுத்த இயலுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?